ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். வாங்க டேஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மூக்கடலை எடுத்துருக்கோங்க. 8 மணி நேரம் ஊறி இருக்குது. நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் நம்ம போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு இது வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தேவையான அளவு விட்டுட்டு 4 விசில் விட்டு எடுக்கலாம். அதுக்கு நம்ம அரைச்சிடலாம். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நறுக்கிருக்கேன். இப்போ ஜாரில் போட்டுடலாம். 2 பெரிய தக்காளி, அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு. இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இதை போட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கலாம். நல்லா கொதி வருது. இப்போது நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா இலை வந்து ஒரு 5-6 இலையை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். புதினாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இதில் இறங்கும். சுண்டல் வந்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்கு. வேக வச்ச சுண்டல் வந்து இந்த அளவுக்கு நம்ம எடுத்து மிக்சியில் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அங்கே வெங்காய தக்காளிலாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா எண்ணெய் திரண்டு வருது. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுடலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, ரெட் சில்லி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா சுண்டல், அந்த தண்ணியோடு நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ சுண்டல் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்சியில் கொஞ்சம் எடுத்து அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். வருது, மசாலாலாம் மேலே வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சுண்டல் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுட்டோம். மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த சுண்டல் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போது இது மேலே கேரட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சூப்பரான மசாலா சுண்டல் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.